தாம்பரம் மாநகராட்சி பணியாளர்களுக்கு மிக்க நன்றியை எக்ஸ்னோரா தெரிவித்துக் கொள்கிறது. களப்பணியாற்றிய அனைவருக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கொஞ்சம் தமிழ்ல தான் நல்லா பேசுவேன், அதனால தான் தமிழ்ல பேசுறேன். என்னன்னு கேட்டா, நம்ம வந்து இந்த எக்ஸ்னோரான்னு ஒரு அமைப்பை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். எக்ஸ்னோரா என்ன நிறைய பேர் தெரியும், தெரியாதவங்களுக்காண்டி நான் ஒரு எக்ஸ்னோரா என்னன்னு கேட்டா, இதனுடைய பவுண்டர் வந்து நிர்மல் பேர். அவர் தான் என்னுடைய பவுண்டர். 30 வருஷத்துக்கு முன்னால குப்பை கடங்கா இருந்த இடத்த எல்லாம் கோபுரமா ஆக்கி வச்சிருக்கிறாரு. அவர் பெரிய குன்றத்தூர்ல ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அது எல்லாத்தையும் விட்டு இங்க வந்து எக்ஸ்னோரா அமைப்புல சேர்ந்து செய்யறாருன்னா அதுக்கு அவங்களுடைய மனைவி காரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய மெடிக்கல்ல பெரிய டைரக்டர், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணாங்க. அவங்க பெரிய டைரக்டர். அவங்களுடைய எப்போதுமே நீங்க ஒருத்தர் நல்ல ஜென்ஸோ இல்ல லேடிஸோ எல்லாம் பார்க்கலாம், கணவன் வேலை செஞ்சா மனைவி, மனைவி செல்ல கணவன். இதுதான் கான்செப்ட். அவர் வந்து இந்த சமூக ஆர்வலரா இருக்கிறதுக்கு அவங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுனாலதான் வாங்க கற்போம்மா, இவங்கதான் நமக்கு இப்போதைக்கு வாங்கணும். அதனால இப்ப நமக்கு நிர்மல் சார் வந்து முழுக்க இதுல பணி செய்யறது காரணமே அவங்க மேடம் தான். அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் ஏஜ் ஆனவன செந்தூர் பாரி அப்படிங்கிறவரை தலைவரா போட்டிருக்காங்க. அவர் தான் இப்ப எக்ஸ்னோராவுடைய பிரசிடென்ட். இப்ப ஏரி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப ஏரி பார்த்துக்கிறதுக்கு மிஸ்டர் சுப்பிரமணியங்கிறவரு இப்ப இன்னைக்கு ஆவடியில் இருக்கிறதுனால அவர் வர முடியல. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண போறோம். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒவ்வொரு ஏரியா நாங்க கிட்ட ஒரு 300 ஏரிக்கு மேல நம்ம எக்ஸ்னோரா அமைப்பு செஞ்சுட்டாங்க தமிழ்நாடு முழுவதும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10-15 இது மிஷின் வந்திருக்கு. எல்லாம் பெரிய மிஷின் வந்து இந்த ஏரியில தூர் வாடுறதுக்கு. அது எல்லாமே ஒரு அப்புறம் வந்து நம்ம அண்டால பாருங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு இருக்காங்க. பாத்தீங்களா, கர்ப்பாமா இவங்க ரெண்டு இந்த வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி எவ்ரி வீக்கெண்ட் வந்து ப்ரொடக்டிவாக ஒரு வேலை செய்கிறோம், பார்க்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறோம், சோஷியல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் எங்கள் சேர்மன் ராம்நாத் சருக்கு தேங்க் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இனிமேல் வர ஃபவுண்டேஷன் இயர்ஸும் இந்த மாதிரி வந்து நிறையா ஒர்க் பண்ணுவாங்க. தே டூ சம் சேஞ்ச் ஃபார் திஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் அமெட் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி எக்ஸ்னோரா வந்து ஒரு கிளீனிங் ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. அதில் எங்கள் காலேஜ்லேருந்து ஒரு 7 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சேர்ஃபுல்லாக இருக்குது. லைக் கிளீனிங் வந்து வீட்டில் மட்டும் இல்லாமல் வெளியிலையும் கொண்டு போய் மற்ற இடத்துலையும் பண்ணணும் அப்படின்றது வந்து எக்ஸ்னோரா பண்ணுறது நல்லா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த தேங்க்யூ ஃபார் எக்ஸ்னோரா, தேங்க்யூ ஃபார் அவர் மேம். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இந்த மாதிரி கிளீனிங் நாங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ நிறைய இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். நான் பேசிக்கிறேன்.